ஸோ கிட்னிக்கு வந்து ரீனல் சிஸ்டத்துல, அதாவது யூரினல் சிஸ்டத்துல வந்து மெயினா வந்து 4 பாட்டுகள் இருக்கும். அதுல வந்து நம்ம உடம்புல வந்து 2 கிட்னி இருக்கும். கிட்னியோட சேர்ந்த மாதிரி கிட்னியில இருக்கிற சிறுநீரை வடிகட்டி சிறுநீர் பைக்கு கொண்டு வரதுக்கு 2 குழாய்கள் அங்கிற அமைப்பு இருக்கும். அதை யுரைட்டர்ஸ் சொல்லி சொல்லுவோம். இதுவும் பேரா தான் இருக்கும். ஸோ ரெண்டு, ஒரு பேர் கிட்னி இருக்கி, ஒரு பேர் யுரைட்டர் இருக்கி. அடுத்தது சிறுநீரை தற்காலிகமா சேமிச்சு வைக்கிறதுக்கு யூரினரி பிளடர், சிறுநீர் பையங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அடுத்தது சிறுநீரை வெளியேற்றத்துக்காக காணப்படுற சிறுநீர் வழி என்கிற யுரேத்ரா என்கிற சிறுநீர் வழி என்கிற அமைப்பு இருக்கு. இது சிறுநீரக தொகுதியில காணப்படுற அமைப்புகள். ஸோ இந்த பிக்சரை நீங்க பார்த்து கொள்ளலாம். சிறுநீரகத்துக்கு மேல காணப்படுறது இதை சொல்லுவோம் வந்து ஆஹ் சிறுநீரகத்துல காணப்படுற சிறுநீரகத்துல முக்கியமான தொழிற்பாட்டு அங்கமாக காணப்படுறாங்க வந்து சிறுநீரகம். இது வலது சிறுநீரகம், இடது சிறுநீரகம் வந்து பேர் ஆஃப் கிட்னி வந்து சிறுநீரகத்தில் காணப்படும். ஸோ வலது சிறுநீரகத்தை விட இடது சிறுநீரகம் சற்று உயர்வாக காணப்படும்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து ஆஹ் வலது சிறுநீரகம் இருக்கிற இடத்த வந்து லிவர் ஒக்கிபை பண்ணி இருக்கிறத காரணம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வலது சிறுநீரகத்தை விட இடது சிறுநீரகத்துல பருமன் வந்து கொஞ்சம் அதிகமாக காணப்படும். அடுத்த பார்த்தோம்னா வந்து சிறுநீரகத்தில் வடிகட்டப்படுற சிறுநீரக சிறுநீர் பைக்கு கொண்டு வர அமைப்பு தான் இந்த யுரேட்டர் ஓ சிறுநீரக சிறுநீர் கான் என்கிற அமைப்புன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறுநீரை கொண்டு வர சிறுநீரை கொண்டு போய் தற்காலிகமா சேமிச்சு வைக்கிறதுக்காக சிறுநீர் பை, யூரினரி பிளடர்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். யூரினரி பிளடர்ல இருந்து சிறுநீரை வெளியேற்றத்துக்காக யுரேத்ரா என்கிற அமைப்பு காணப்படும். இது ஆண்களையும் பெண்களையும் வித்தியாசமா காணப்படும். பெண்களை குறுகியதாக காணப்படும், ஆண்களை கொஞ்சம் அகலமானதாக காணப்படும். ஓகே. ஸோ இப்படி காணப்படுற சிறுநீரக தொகுதியோட ஃபங்க்ஷன்கள் பார்த்தோம்னா வந்து சிறுநீரகம் வந்து தான் உடம்புல இருந்து கழிவுகளை அகற்றுது. அதே மாதிரி உடம்புல இருக்கிற நீர், அதே மாதிரி எலக்ட்ரோலைட்ஸ்கள் பேலன்ஸுகளை பேணுறதும் சிறுநீரகம் தான். அதே மாதிரி முக்கியமா வந்து உடம்புல இருக்கிற பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது சிறுநீரகம். அதே மாதிரி விட்டமின்ஸ்கள் ப்ரொடக்ஷன்கள், அசிட் பேஸ் பேலன்ஸ்களுக்கும் சிறுநீரகம் வந்து உதவி செய்யும். இது சிறுநீரகத்தோட உட் உட்கட்டமைப்பு. வெளியே காணப்படுறது மெடுல்லா, உள்ள காணப்படுறது வெளியே காணப்படுறது கோட்டஸ், உள்ள காணப்படுறது மெடுல்லா, மேற்பட்டை மைய வலியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி சிறுநீரகத்துல சிறுநீர் வடிகட்டப்பட்டு சிறுநீரக இடுப்பு குழி என்கிற அமைப்பூடாக சிறுநீரகம் வந்து சிறுநீர் கான்ல வந்து திறக்கும். ஸோ அடுத்தது வந்து சிறுநீரகத்துல அடிப்படை ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து நெஃப்ரோன்ஸ் என்று சொல்லுவாங்க, சிறுநீரகத்தி. சரி. ஸோ கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் அளவிலான நெஃப்ரோன்ஸ் வந்து ஒரு மனிதனில் வந்து காணப்படும். இதுல வந்து நம்ம உடம்புல இருக்கிற சிறுநீரகம், சிறுநீரகத்தில் இருக்கிற சிறுநீர் வந்து இதுல தான் வடிகட்டப்படுது. ஸோ இதுதான் வந்து ஒரு நெஃப்ரோன்ட கட்டமைப்பு. கிளியரா காட்டுறேன் அடுத்த பிக்சர்ல. ஸோ இதுதான் வந்து ஒரு சிறுநீரகத்தி. இப்படி 1.3 மில்லியன் சிறுநீரகத்தி உடம்புல வந்து காணப்படும். இந்த சிறுநீரகத்தில அடிப்படை ஸ்ட்ரக்சரல் பார்த்தோம்னா இதுல வந்து 2 குழாய்கள் வந்து திறக்கும். இதை எஃபரண்ட் ஆர்டரியோல், இஃபரண்ட் ஆர்டரியோல்னு சொல்லுவாங்க. உட்காவு வெளிக்காவு முன்னாடி இதை சூழ வந்து ஒரு உரைமாய் அமைப்பு காணப்படும். இதை போமன் கெப்சூல்ஸ், போமனின் உரை என்று சொல்லுவாங்க. இந்த குழாய் வந்து அப்படியே ஒரு கிளைச்சு ஒரு அமைப்புல காணப்படும். இதை குளமர்யூலஸ் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுல இருந்து ஒரு மடிஞ்ச குழாய்ங்கிற அமைப்பு காணப்படும். இத அண்மையான மனித சிறு குழாய் என்று சொல்லுவாங்க. அதே மாதிரி கீழே அப்படி ஒரு ஒரு டியூப் மாய் வளையும். இதை லூப் ஆஃப் ஹென்ரின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சேமியாக இதே மாதிரி ஒரு மடிந்த குழாய் காணப்படும். இதை சேமியான மடிந்த குழாய், ப்ராக்சிமல் கன்வெர்ட்டிபிள், டிஸ்டல் கன்வெர்ட்டிபிள் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது போய் தனி ஒரு கான் ஒன்று சேரும். இதை சேர்க்கும் கான் என்று சொல்லுவாங்க, கலெக்டிங் தட். ஸோ இப்படி காணப்படுற இந்த சிறுநீரகத்துல வந்து எப்படி வந்து தொழிற்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உடம்புல இருக்கிற குருதி எல்லாமே வந்து இந்த சிறுநீரகத்தில வந்து வடிகட்டப்படும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து 180 லிட்டர் குருதி வந்து இதுல வடிகட்டப்படும். ஸோ குருதியில இருக்கிற ஆஹ் ஆஹ் யூரியா, யூரிக் அமிலம், அடுத்தது கிரியேட்டினின் போன்ற கழிவுப் பொருட்கள் வந்து இந்த பகுதிகளுக்குள்ள விடப்பட்டு மிச்சமாக இருக்கிற பகுதி எல்லாமே வந்து உடம்புக்குள்ள மீள துரிஞ்சப்படும். சரியா. ஒரு சிறுநீரகத்தில ஃபங்க்ஷன்
பார்த்தோம்னா வந்து மெயினா வந்து 3 ஃபங்க்ஷன் செய்யும். முதலாவது ஃபங்க்ஷன் வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன், அதாவது அதிமேல் வடிகட்டுதல் என்று சொல்லுவாங்க. அடுத்தது ஆக்டிவ் ரீஅப்சோர்ப்ஷன், தேர்வுக்குரிய மீளகத்துறிஞ்சல். அதே மாதிரி செக்ரீஷன், சுரத்தல் என்று சொல்லி 3 படிமுறை காணப்படுகிறது. இதுல என்னென்ன வந்து இப்ப வார குருதி எல்லாத்தையுமே என்ன செய்யுமானா இந்த இந்த அறிக்கை தனி போமன் கெப்சூல்ல இருந்து குளோமெருலஸ் இருந்து போமன் கெப்சூலுக்குள்ள அந்த வடிதிரவம் எல்லாமே வந்து வடிஞ்சு வரும். சரியா? இதை சொல்லுவோம் வந்து அதிமேல் வடிகட்டுதல் சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இப்படி வடிஞ்சு வந்த பொருட்கள்ல வந்து உடம்புக்கு தேவையான பொருட்களும் இருக்கும், தேவையற்ற பொருட்களும் இருக்கும். சோ தேவையான பொருட்கள் எல்லாம் என்ன செய்யணும், திரும்ப உடம்புக்குள்ள மீள் அகழ்த்துறிஞ்சு கொள்ளணும். சோ அதுக்காக காணப்படுற ஒரு ப்ரோசஸ் தான் வந்து ஆக்டிவ் ரீஅப்சோர்ப்ஷன் சொல்லுவாங்க. இது இந்த ப்ராக்சிமல் கன்வெர்டட் டியூபோல், லூப் ஆஃப் ஹென்லி, டிஸ்டல் கன்வெர்டட் டியூபோல், கலெக்டிங் டக்ட், இது எல்லாத்துக்குள்ளேயும் வந்து இந்த செயற்பாடுகள் வந்து நடக்கும். ஆக்டிவ் ரீஅப்சோர்ப்ஷன். அதே மாதிரி தேவையில்லாத பதார்த்தங்களை வந்து யூரியா, யூரிக் அமிலம் போன்ற தேவையில்லாத பதார்த்தங்களை திரும்ப எகெயின் வந்து இந்த குருதி சிறுநீரக ரீனல் டிபியூல்ஸுக்குள்ள சிறுநீரக குழாய்க்குள்ள விடப்படுற செயல்முறை சொல்லுவோம் வந்து செக்ரீஷன் சொல்லுவோம். சரியா? இப்படி செக்ரேஷன் மூலம் வர அந்த சிறுநீர் தான், அந்த வடிதிரவம் தான் வந்து சிறுநீராக வந்து இந்த சேர்க்கும் கானூடாக வந்து கலெக்டிங் டக்ட் ஊடாக வந்து சிறுநீர் கான் யுரேட்டருக்குள்ள வந்து வெளியிடப்படும். இந்த கலெக்டிங் டக்ட் யுரேட்டர்ல வந்து ஓப்பன் ஆகும். அதுல வந்து சிறுநீர் வந்து சிறுநீர் பையில வந்து சேமிக்கப்பட்டு சிறுநீர் வழியாக வந்து சிறுநீர் வந்து வெளியேற்றப்படும். இதுதான் ஒரு நெஃப்ரோன் சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷன்ஸ். சரியா? பெருசா டீப்பா தெரிய தேவையில்லை. அதே மாதிரி இதுல வந்து 3 வகையான ஹோமோன்ஸ் செக்ரேட் ஆகும். ரெனின் என்ற ஒரு என்சைம் செக்ரேஷன் ஆகும். அதே மாதிரி ஏடிஹெச் என்கிற ஹோமோன் செக்ரேட் ஆகும். இதன் வந்து அதிக அளவு நீரை வந்து ஹாத்துறிஞ்சிடத்தை காணப்படுறது. அதே மாதிரி அல்டஸ்ட்ரோன் என்கிற ஒரு ஹோமோன் வந்து ஆக்டிவேட் ஆகும். சரியா? அதே மாதிரி உடம்போட பிளட் ப்ரெஷரை வந்து மெயின்டைன் பண்றதும் இந்த கிட்னி தான். சரியா? அது ஒரு ஃபங்க்ஷனை வந்து கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து சொல்லுவோம்.